ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஓம் சித்தி விநாயகமூர்த்தி கி ஜெய். அனைவருக்கும் வணக்கம். விநாயகப் பெருமானை வேண்டிக் கொண்டு குரு அருளை பிரார்த்தித்துக் கொண்டு ஔவையார் அருளிய விநாயகர் அகவல் என்ற நூலுக்கு ஒரு சிறு விளக்கத்தை பார்க்கலாம். விநாயகப் பெருமான் முழு முதற் கடவுள், மூலாதார மூர்த்தி. எந்த செயலை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல விக்னேஸ்வர பூஜை பண்ணிட்டு பிறகுதான் ஆரம்பிக்கிறோம். தடைகளை தகர்த்து எரிபவர் விநாயகர் அப்படின்னா சிறப்பு மிகுந்த தலைவர், கணங்களின் தலைவர் கணபதி. அது மட்டும் இல்ல, தனக்கு தலைவர் இல்லாதவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு விநாயகர். அவருடைய மூர்த்தியே அப்படி ஒரு ஆனந்தத்தை தரக்கூடியது. அவரை பார்த்தாலே ஒரு சந்தோஷமா இருக்கும். 4 கரங்கள், பாசம், அங்குஷம், மோதகம், மலர் எல்லாம் வச்சிருப்பார். அதை தவிர ரொம்ப முக்கியமா 5 கரத்தனைன்னு சொல்றோமே, தும்பிக்கை, தும்பிக்கை ஆழ்வார்னே பேரு. துதிக்கை, யானை முகத்தோன். அப்புறம் தந்தம், அந்த தந்தத்தை ஒடித்து மகாபாரதம் எழுதினார் அப்படின்னு படிச்சிருக்கோம். வியாச பகவான் சொல்ல சொல்ல இவர் தான் எழுதினார் அப்படின்னு. காஞ்சி மகா பெரியவர் ரொம்ப அற்புதமாக ஒரு விஷயம் சொல்றார். அதாவது மகான்கள், சான்றோர்கள், பெரியோர்கள் உலக நன்மைக்காக தன்னுடைய உடலையே கூட தியாகம் செய்வார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு திருக்குறள் இருக்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. என்பும்னா தன்னுடைய எலும்ப கூட அன்புடையவர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து விடுவார்கள். இந்த குறளுக்கு சாதாரணமா ததீச்சி அப்படிங்கிற முனிவரை பத்தி தான் சொல்லுவோம். ததீச்சி முனிவர் தன்னுடைய முதுகெலும்பை வஜ்ராயுதம் செய்வதற்காக, அதாவது வித்ராசுரனை கொல்வதற்கு வஜ்ராயுதம் தேவைப்பட்டது. அந்த வஜ்ராயுதம் செய்வதற்கு ததீச்சி முனிவரின் முதுகெலும்பு தான் பயன்பட்டது. கொடுத்தார். அப்படியே தன்னுடைய சரீரத்தை தியாகம் செய்து முதுகெலும்பை வழங்கினார். இந்த ததீச்சி முனிவரை தான் இந்த குறளுக்கு உதாரணமா சொல்லுவோம். ஆனா விநாயக பெருமானையும் சொல்ல முடியும். ஏன்னா தன்னுடைய தந்தத்தையே மகாபாரதம் எழுதுறதுக்காக கொடுத்தவர் அப்படின்னு ரொம்ப அழகா ஆண் யானை, பெண் யானை இரண்டின் சேர்க்கையாக அர்த்தநாரீஸ்வர கோலமாக ரொம்ப அருமையாக இந்த விநாயக மூர்த்தியை நாம் தியானம் செய்ய முடியும். விநாயகர் அப்படின்னு சொன்னாலே மங்களம், ஆனந்தம். ஒரு விஷயத்தை தொடங்குறோம்னா அதற்கான உற்சாகம் எல்லாம் நமக்கு விநாயக பெருமான் கிட்டே தான் வரும். அப்படிப்பட்ட அற்புதமான மூர்த்தி. அவரை பற்றிய அகவல். அகவல்னு சொன்னா என்ன? அகவல்னா அழைத்தல், கூப்பிடுறது. வேதங்களே முழுக்க முழுக்க இறைவனை ஸ்துதி பண்ணி அழைக்கின்றன. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்னு மாணிக்க வாசகர் பாடுறார். வேதங்கள்ல தொடங்கி எல்லா அருளாளர்களும் என்ன பண்றாங்கன்னா இறைவனை போற்றி துதிக்கிறார்கள். அப்படி போற்றி துதிக்கிறதுனால இறைவனுக்கு ஏதாவது பெருமையானா இல்ல. பாட 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 நம்முடைய உள்ளம் தூய்மை பெறுகிறது, தெளிவு பெறுகிறது. வாயே வாழ்த்து கண்டாய் அப்படின்னு திருநாவுக்கரசர் பாடுறார். அந்த வாய் எதுக்கு இருக்குன்னா வாழ்த்துறதுக்காக தான் இருக்கு. வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் அப்படின்னு வள்ளலார் சுவாமிகள் பாடுறார். ஆக திருவள்ளுவர் ஒரு படி மேலேயே போய் யாரெல்லாம் வாயார இறைவனுடைய திருப்புகழை பாடுறாங்களோ அவர்களுடைய புண்ணிய பாபங்கள் நசித்து போகும். நல்வினை பயன், தீவினை பயன்னு சொல்றோம். இன்ப துன்பங்கள் அவங்களை பாதிக்கவே பாதிக்காது. யார் என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அது ஒரு விஷயமாவே தோணாது. அவர்கள் ஆனந்தமாக இறை உணர்வில் திளைத்திருப்பார்கள். யாரு? இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு அப்படின்னு சொன்னார். ஆக இறைவனை போற்றி துதிக்கிறோம். அகவல்னு சொன்னா மயில் என்ன பண்ணுவோம்? அகவும். மயில் ஒரு மாதிரி ஒரு ஒலி கொடுக்கும் இல்லையா? அதுக்கு அகவல்னு பேரு. தமிழ்ல இருக்கிற பாக்களை பொதுவா வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா இப்படிலாம் பிரிப்பாங்க. அதுல ஆசிரியப்பாவுக்கு தான் அகவல்னு பேர். ஆக இந்த அகவல் அப்படிங்கிற அந்த செய்யுள் இதுல ரொம்ப அருமையாக இந்த விநாயகர் அகவல் அமைந்துள்ளது. விநாயகர் அகவல் அப்படின்ற பெயர்லயே 3 நூல்கள் இருக்கின்றன. ஒண்ணு ஔவையார் அருளி செய்தது, இன்னொன்று
அருணகிரிநாதர் எழுதினதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நக்கீரர் எழுதினது. ஆனா ரொம்பவும் பிரசித்தமாக இருப்பது ஔவையார் அருளிய இந்த விநாயகர் அகவல். இந்த விநாயகர் அகவல் நூல்ல என்னென்ன இருக்கு? விநாயகர் அகவல் நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு ஸ்தோத்திரம், இறைவனை போற்றி புகழ்கின்ற பாக்கள். அது மட்டுமல்ல, அது ஒரு சாஸ்திரம். சாஸ்திரம்னா என்ன அப்படின்னா, நன்மையை உபதேசித்து கஷ்டத்திலிருந்து நம்மை காப்பது. ஹிதம் சாஸ்தி துக்காத் திராயத்தே இதி சாஸ்திரம். நமக்கு நல்லதை சொல்லி கொடுத்து நம்மள துன்பத்திலிருந்து காப்பாத்துகின்றதா அப்படிப்பட்ட ஒரு நூல். ஸ்தோத்திரமாக இருக்கிறது, சாஸ்திரமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, மூன்றாவது மந்திரமாக இருக்கிறது. விநாயகர் அகவல்ல விநாயகருக்குரிய மந்திரங்கள் மந்திர சாஸ்திரமாகவும் இருக்கிறது. அதற்கும் மேலாக இது ஒரு சூத்திரமாக இருக்கிறது. நம்முடைய முன்னோர்கள்லாம் எல்லாத்தையுமே சூத்திரம்னா என்ன, ரொம்ப குறுகின வடிவுல அப்படி ஒரு டேப்லெட் மாதிரி ரொம்ப சுருக்கமா எழுதி வச்சிருப்பாங்க. அதுக்கு நம்ம ஆழமா யோசிச்சாதான் பொருள் தெரிஞ்சுக்க முடியும். ஆக ஸ்தோத்திரமாக, சாஸ்திரமாக, மந்திரமாக, சூத்திரமாக விளங்குவது இந்த விநாயகர் அகவல். அற்புதமான ஒரு நூல். ரொம்ப அருமையாக ஔவையார் அருளி செய்திருக்கிறார்கள். ஔவையார் நமக்கெல்லாம் தெரியும். ஔவையார் அப்படின்னு சொன்னாலே ஒரு மனசுல ஒரு உற்சாகம். எப்படி விநாயக பெருமானை நினைச்சா ஒரு உற்சாகமோ, அதே மாதிரி ஔவையாரை நினைத்தாலே ஒரு உற்சாகம். நம்மளாம் என்ன சொல்றோம்? பெண்கள் எல்லாம் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. பெண்கள்லாம் படிப்பறிவே இல்லாம இருந்தாங்க. ரொம்ப அடிமைத்தனத்துல இருந்தாங்க. எப்போ? மிடீவியல் பீரியடுக்கு அப்புறம். ஒரிஜினலா அப்படி இல்ல. வேத காலத்திலும் சங்க காலத்திலும் பெண்கள் எப்படி இருந்தார்கள்? அதற்கு சிறந்த முன் உதாரணம் ஔவையார். வேதத்துல 30க்கும் மேற்பட்ட பெண் ரிஷிகள், ரிஷிகான்னு பேர் இருந்தார்கள். மந்திரங்களே அருளியிருக்காங்க. ஔவையாரும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பெண்மணி. பெண் அப்படின்னு சொன்னாலே இன்னைக்கு காலத்துல கூட நம்ம எங்கேயாவது வெளியில போனோம்னா ரொம்ப யோசிக்கிறோம். கையில போன் இருக்கா, ஜாக்கிரதையா போயிட்டு வரணும், ராத்திரி லேட் ஆகுமா, அதெல்லாம் யோசிக்கிறோம். ஆனா அது சங்க காலமாக இருக்கட்டும், அதற்கு பின்னால் வந்த 13ஆம் நூற்றாண்டு ஏதோ ஒரு காலமா இருக்கட்டும், எந்த காலத்திலையும் தன்னன் தனியாக பயணம் செய்த ஒரு பெண். எப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியம். தனியா டிராவல் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, அரசர்களுக்கெல்லாம் புத்திமதி சொல்றாங்க. சமூக அக்கறையுடன் நடந்து கொள்கிறார்கள். அந்த ஔவையாருங்கிற ஒரு பெண்மணியை பார்த்தா எப்பேற்பட்ட ஒரு கொடை. சமூகத்திற்கு எப்படி நல்லது செய்யணும், நல்லது செய்யணும்னு இடையராது சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உள்ளம், ஒரு பக்தை, ஒரு ஞானி, ஒரு தவச்செல்வி. அப்படி இருந்திருக்காங்க அந்த அம்மா. பாரி மகளிருடைய அந்த அவங்களுக்கு திருமணம், அதுக்காக அவங்க போறாங்க ஒரு அரசர் கிட்ட. பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா அவங்க வாழ்க்கை முழுவதுமே ஒரு லைஃப் ஆஃப் கான்ட்ரிபியூஷன். ஔவையாரோட வாழ்க்கையை பார்த்தோம்னா, திருக்குறளை அரங்கேற்றம் செய்வதற்கு மிகச்சிறந்த உதவியாக இருந்தவர் ஔவையார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக ஔவையார் என்ற பெயரிலேயே பல புலவர்கள் இருந்திருக்காங்க. 3 காலகட்டங்கள்ல ஔவையார் என்ற பெயரோடையே இருந்ததா சொல்றாங்க. சங்க காலத்துல நமக்கு தெரியும் அதியமான், அவருக்கு ஒரு நெல்லிக்கனி கிடைச்சது. அதை சாப்பிட்டா மரணமே வராது. அந்த நெல்லிக்கனியை தான் சாப்பிடாம ஔவையாருக்கு கொடுத்தார். ஏன்னா ஔவையார் சாப்பிட்டாங்கன்னு சொன்னா தமிழ் வாழும். அவர்கள் இரவாமல் இருப்பது ரொம்ப முக்கியம் நினைச்சு கொடுத்தார். அதனாலவோ என்னவோ தெரியல, ஔவையாருங்கிற பேர்ல பிற்காலத்திலும் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த ஔவையார் சங்க காலத்து ஔவையார். பிறகு 8ஆம் நூற்றாண்டு. 8ஆம் நூற்றாண்டுல சுந்தரமூர்த்தி சுவாமிகள், சேரமான் பெருமான், இவர்கள் காலத்துல ஒரு ஔவையார் வாழ்ந்திருக்காங்க. அந்த ஔவையார் தான் விநாயகர் அகவலை எழுதினதா சொல்றாங்க. சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமானும் கைலாயத்துக்கு போறாங்க. அப்போ ஔவையார், ஐயோ நம்மளும் போகணுமே, நம்ம எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுல அதை பத்தி ஒரு தாபத்தோட ஒரு நாளைக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்களாம். அப்போ விநாயக பெருமான் ஏன் ஒரு மாதிரி வருத்தமா இருக்க அப்படின்னு கேட்டாராம். இல்ல, எனக்கும் கைலாயத்துக்கு போகணும், அவங்க எல்லாம் போறாங்க அப்படின்னா, நீ நிதானமா நீ பூஜையை முடி, நான் உன்னை கைலாயத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண் இமைக்கிற நேரத்துல யானையை துதிக்கையில வச்சு அவங்களுக்கு முன்னாடி கொண்டு போய் கைலாயத்துல விநாயக பெருமான் அந்த அம்மாவை சேர்த்துட்டாராம். இதெல்லாம் தத்துவார்த்தங்கள் உண்டு. ஆக இது 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த விநாயகர் அகவலை அருளி செய்த ஔவையார். பிறகு 13ஆம் நூற்றாண்டில் தான் கம்பர், ஒட்டக்கூத்தர் இவர்களுடைய சமகாலத்தவரா ஒரு ஔவையார் வாழ்ந்திருக்காங்க. இப்படி ஔவையாருங்கிற பெயர்ல நமக்கு தெரியாது எந்த புலவர் இதை எழுதினாங்க. ஆனா இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப அருமையான மந்திர சாஸ்திரம், ஸ்தோத்திரம், விநாயக பெருமான் மீது நமக்கு பக்தியை வளர்க்கும். ஒருத்தரை பத்தி நமக்கு நன்றாக தெரிஞ்சிருந்தாதான் அவங்க மேல நம்ம பக்தியே செய்ய முடியும் இல்லைங்களா?
யாரோ ஒருத்தங்களை நேசிக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்கள பத்தி ஒண்ணுமே தெரியாம எப்படி நேசிக்கிறது? விநாயகர் எப்படிப்பட்டவர்? விநாயகருடைய அருள் என்றால் என்ன? விநாயகருடைய மூர்த்தி, அவருடைய வடிவம் எப்படிப்பட்டது? அவருடைய ஆற்றல் எப்படிப்பட்டது? அவர் நமக்கு என்னெல்லாம் அருள்வார்? அவரை எப்படி வழிபட வேண்டும்? இது போன்ற எண்ணற்ற விஷயங்கள் இந்த நூலில் கொட்டி கிடக்கின்றன. இதெல்லாம் நம்ம தமிழ் கூறும் நல்லுலகம்னு சொல்றோமே, நம்ம எல்லாம் படிக்கணும். இந்த விநாயகர் அகவல் ஒரு யோக சாஸ்திரம். யோக விஷயங்கள் அவ்வளவு அடங்கி இருக்கு. யோகத்தை பற்றி ஆழமாக ஆராய்ச்சி செய்பவர்களுக்கெல்லாம் மிகச்சிறந்த ஒரு பொக்கிஷமாக இந்த நூல் விளங்கும். ஆக இப்படிப்பட்ட ஒரு முகவுரையோடு நாம் விநாயகர் அகவலை தொடர்ந்து கற்க விநாயக பெருமான் பேரருள் புரியட்டும். இந்த முகவுரையை இத்துடன் நிறைவு செய்வோம். சித்தி விநாயக மூர்த்தி கி ஜெய்.